விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் அந்த புதிய அரசு அது பதவி ஏற்கட்டும். அப்புறம் பதவி ஏற்றதுக்கு பிறகு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபணம் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அரசியலினுடைய அலை மிக வேகமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ நம்ம பதிவு கொஞ்சம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இதெல்லாம் முடியட்டும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து 13/5/2026 சட்டப்பேரவையில் முதல்வர் தன்னுடைய பெரும்பான்மையை நிறுவனம் பண்ணியிருக்கிறாரு. 144 பேர் தன் மீதான நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. கடந்த 10/5/2026 அவர் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார். இதற்கு முன்னாடி பதவி ஏற்றுக்கிட்ட எந்த முதல்வருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு இயற்கையினுடைய ஒரு நல்ல வரம் அப்படின்னா, தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக, பெற்றோருடைய கண்ணு முன்னாடி, தாய் தகப்பனுக்கு முன்னாடியே முதல்வராக இவர் பதவி ஏற்றுக்கிட்டார். அப்போ இயற்கை எவ்வளவு நல்ல விஷயங்கள் இவருக்கு பண்ணி கொடுக்குது. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான். இதெல்லாம் ஒரு வரம் தானே. இதற்கு முன்னாடி அவர் ஓமந்தூரார் காலத்தில் இருந்து முதல்வராக பதவி ஏற்றவர்கள் தன் பெற்றோர் கண்ணு முன்னாடி ஆயிருக்காங்களா அப்படின்னா யாரும் இல்லை. ஏன்னா அந்த வகையில் இதெல்லாம் ஒரு சிறப்பாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் மக்களுக்கு ஏதோ உங்கள்கிட்ட நல்லது செய்யணும் அப்படின்ற வகையில் எதிர்பார்க்குது. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா முதல்வர் பதவி ஏற்ற உடனேயே இப்போ நேற்றைக்கு அந்த வெள்ளக்கோயில் காவலர் அவர் வந்து ரவிச்சந்திரன் ஒரு செக் போஸ்ட்டில் இருந்தவர்ப்பா, டியூட்டியில் இருந்தவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்து போயிடுறாரு. அந்த தனிப்பட்ட வகையில் அந்த காவலருக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல், ஆழ்ந்த அஞ்சலி அது தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவர் கவனத்துக்கு போன உடனேயே இப்போ 30 லட்ச ரூபா நிவாரணம் அறிவித்து இன்றைக்கி அந்த அறிவிப்பு வந்துருந்துச்சு, அரசு அறிவிப்பு. முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அந்த 30 லட்சம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் எப்படி அதை மீன் பண்ணாங்கன்னா, பணியில் இருக்கும் பொழுது வீரமரணம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ தான் 1 கோடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு, வந்திருக்கு. என்ன தான் வந்து அதை பண ரீதியாக, ஏன்னா அவர் அவ்வளோதான் 36 வயசு அந்த காவலருக்கு. ஆனால் பண ரீதியாக அதற்கு இழப்பீடு செய்ய முடியாது உயிர் போனதுக்கு. ஆனால் அது 30 லட்சம் வந்து அது பெரிய இழப்பீடாக இருக்காது. இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய ஒரு தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த வகையிலையும் முதல்வருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது இன்னமும் காவல்துறை சார்பான நிறைய கோரிக்கைகள் நம்ம அவர்கிட்ட வைக்க வேண்டியது இருக்குது. புதிய கோரிக்கைகள் இல்லை. முதல்வர் தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது அவரே நேரடியாக சொன்னது. அதை வந்து அவருக்கு நம்ம அப்பைக்கப்போ எடுத்து சொல்லிக்கிடுவோம். இப்போ இந்த முக்கியமான பதிவு என்னென்னா, இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படுது பார்த்தீங்களா, அப்படி ஆன உடனேயே அந்த அரசு துறை வழக்கறிஞர்கள், ஜிபி, பிபி, அந்த இதில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரலு, இங்கே செஷன்ஸ் ஸ்பெஷல் பிபி, இதில் இருக்கக்கூடிய பிபிஸ், இவங்க எல்லாமே வந்து அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் எல்லாருமே கொண்டோட ராஜினாமா. அவர் அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் உட்பட எல்லோருமே ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிமேல் வந்து வரும்பொழுது அதுக்கடுத்து புதிய இந்த கட்சி சார்பாக நியமனம் பண்ணுவாங்க. இது என்னென்னா, பொதுவாக முதல்வர் கவனத்துக்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பிபி நியமனங்கள், அரசு வழக்கறிஞர்கள், அது ஸ்பெஷல் பிபி எந்த இதாக இருக்கட்டும், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் உயர் நீதிமன்றமே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்துச்சு. ஆனால் சரியான வகையில் தகுதி இல்லாதவர்கள் நியமனம் செய்யப்படுறீங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் வெறுமனே பார்ட்டி அஃபிலியேஷன் மட்டுமே போதுமா, அதன் அடிப்படையில் இது கொடுக்குறீங்க. வெறும் வால் போஸ்ட் ஒற்றவர் கூட உங்களுக்கு அரசு வழக்கறிஞராக ஆயிடுறாரு. இது மாதிரியானதை நிறுத்துங்க. அவங்களுக்கு அரசு வக்கீல்கள் பலருக்கு வழக்குகளை நடத்தும் நுணுக்கங்கள் தெரிவதில்லை அப்படின்னு இப்போ தான் ஒரு 4வது மாதம். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு PDF போட்டிருக்கேன். அதில் மிகப்பெரிய அதிருப்தி வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனால் இதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சோ
ஆனால் இதற்கு முன்பு அரசு சார்ந்த முழுக்க அரசுக்கு ஜால்ரா போடக்கூடியவர்கள் இது சொல்கிற மாதிரி வால் போஸ்ட் ஒட்டுபவனாக இருந்தாலும் கூட, நான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்லலை, 2 கட்சியும் தான் கடந்த 60 ஆண்டுகளாக இதே தான். அந்த கட்சியினுடைய ஆளாக இருந்தால் போதும், கரைவேட்டி கட்டியிருந்தால் போதும். சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த பிபி ஆஃபீஸ் போனோம்னு இங்கே கட்சி ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். அவங்க பூரா அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. எந்த பிபி ஆஃபீஸு எந்த ஜிபி ஆஃபீஸு எங்கே போனோம்னாலும் வெறும் கட்சிக்காரங்க கூட்டமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த நிலையை மாற்றி உண்மையாகவே சட்ட நுணுக்கங்கள், சட்ட அறிவு தெரிந்த நல்ல ஆட்களை நியமனம் பண்ணணும் அப்படின்றதே முதலான கோரிக்கை. அந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கேன். அந்த பாராவில் அது வேற ஒரு வழக்கு. ஆனால் அவர் ஒரு அப்பீலுக்கு வந்த வழக்கு. அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், ஒரு 376 ரெட் வித் SC ST அட்ராசிட்டி ஆக்ட் போட்ட வழக்கு. அதில் அந்த அக்யூஸ்டு இதில் கிரிமினல் அப்பீலுக்கு வந்திருப்பார். அதில் சொல்லக்கூடியது அந்த கமெண்ட், நமக்கு வழக்கு முக்கியம் கிடையாது, அந்த கமெண்ட் சொல்கிறார், வழக்குகளே நடத்த தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் புகழேந்தி சார் சொன்னது. அதனுடைய அந்த தமிழ் வெர்ஷன் மட்டும் வாசிச்சிடுறேன். அரசு வழக்கறிஞர்கள், கவர்மெண்ட் பிளீடர்ஸ், அரசு தரப்பு குற்ற வழக்கறிஞர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், சட்ட அலுவலர்கள், லா ஆபீசர்ஸ் தகுதியின் அடிப்படையில் அல்லாமல் ஆளுங்கட்சிக்கு அவர்கள் காட்டும் நெருக்கம் மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் அரசு நியமிப்பதாக தெரிவது மிகவும் கவலை அளிக்கிறது. இத்தகைய நியமனங்கள் சில சமயங்களில் தேர்தல்களின் போது சுவரொட்டிகளை ஒட்டுவது போன்ற அற்பமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதே வெளிப்படையான தகுதியாக கொண்ட நபர்களுக்கும் கூட வழங்கப்படுகின்றன. இந்த நடைமுறை சட்ட அலுவலர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் தொழில்முறை தரங்களின் வேறையே தாக்குகிறது. இவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களில் கணிசமான எண்ணிக்கையில் ஆனவர்களுக்கு வழக்குகளை திறம்பட நடத்துவதற்கு தேவையான திறனும் சட்ட அறிவும் இல்லை. இதைவிடவும் கவலைக்குரிய அம்சம் என்னவென்றால், சட்ட அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட பின்னரும் கூட வழக்குகளை திறம்பட பாதுகாப்பதற்கு தேவையான திறன்களை வளர்ப்பதில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இதன் தவிர்க்க முடியாத விளைவு என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள், வழக்காடுபவர்கள் துன்பப்பட விடப்படுகிறார்கள். மேலும் நீதி நிர்வாகமே சமரசம் செய்யப்படுகிறது. அரசியல் நியமனங்கள் மூலம் வழக்குகள் பாதுகாக்கப்படும் விதத்தை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றத்தின் முதல் அமர்வு வசந்தகுமார் வெர்சஸ் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசு WPN 12951/2017 நாள் 28/4/2018 வழக்கில் அரசு சட்ட அலுவலர்கள் பதவிக்கு வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முறை மற்றும் தகுதிகளுக்கான திட்டவட்டமான வழிகாட்டுதல்களை வகுக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மேலும் சட்ட அலுவலர்களின் நியமனம் ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவோ அல்லது எந்த ஒரு பிரிவினருக்கும் முறையற்ற அனுகூலம் அளிப்பதற்காகவோ செய்யப்படக்கூடாது என்றும், மாறாக தேர்வு மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே நியமனம் செய்யப்பட வேண்டும் என்றும் அது உத்தரவிட்டது. அதனால இதில் முக்கியமாக நம்ம முதல்வருக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த அரசு வக்கீல் நியமனம் அதில் நேரடியாக ஒரு கவனம் செலுத்துங்க. அந்த அட்வொகேட் ஜெனரல் நியமனத்திலிருந்து நேரடியாக உங்களது மேற்பார்வையிலே இருக்கிற மாதிரி, அப்போ தான் அது சரியாக வரும். நீதி சரியான முறையில் நிலைநாட்டப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே மக்களுக்கு ஒரு அரசின் மீதான நல்ல நம்பிக்கை இருக்கும். நல்ல சரியான அரசு வழக்கறிஞர்கள் அங்கே இருந்தாங்கன்னா காவல்துறையினருக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் சரியாக சட்டப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அந்த பயத்தோடு இருந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக நிலைநாட்டப்படும், பொதுமக்கள் அமைதியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றை தொட்டு ஒன்று அப்படியே வர்றது. அதனால் அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நேரடியாக முதல்வருடைய கவனம் இருக்கணும். அப்புறம் இப்போ இந்த IASலாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டாஸ்மாக் சேர்மன் உட்பட தனிப்பட்டு நேரடியாக அந்த IASனுடைய அவர்களது தன்மை குறித்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் நார்த் ஜோன் ஐஜியாக இருந்த ஐஜி இன்ட்டு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கையில் எனக்கு அங்கேருந்து போட்டு விட்டுருந்தாங்க சென்னையிலேருந்து. அவர் இப்போ ஐஜி இன்ட் ஆகிருக்கிறார், திரு அஸ்ரா கார்க் IPS. அவர் நார்த் ஜோன் ஐஜியாக இருந்தவர். நல்ல சரியான தேர்வு. ஐஜி இன்ட்டுன்றது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வலிமையான பதவி அது.
ஆனால் அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி போலீஸுக்குள்ளே நல்லாவே தெரியும். எந்த ஒரு முறையீடையும் அனுமதிக்க மாட்டார். ஐஜி இன்ட்டு தானே, கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தானே, அங்கே வந்து லோக்கல் பற்றி என்ன அவர் கவனிக்க போகிறாரு அப்படின்னு தயவுசெய்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. எந்த வகையிலையும் ₹1 வாங்க முடியாது. நீங்கள் ஏதேனும் மால் ப்ராக்டிஸு அது இதுன்னு சொல்லி லஞ்சம் வாங்கலாம், வாங்கி கொண்டு இருந்தோம் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அவர் கவனத்துக்கு போச்சுன்னா இந்த நேரடியாக வந்து எதோ திரும்பி போனால் போகுது வந்தால் அப்படி சேர்த்துக்கிறேன் அந்த இதுக்கெலாம் போக மாட்டாருப்பா. பக்கா டிஸ்மிஸ் ஆகிடுவீங்க. ஆனால் காவல்துறை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஒட்டுமொத்த ஸ்டேட் ஆஃபீஸராக ஆகிறார். ஐஜின்ட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வேலை பார்த்த எல்லா இடங்கள்லையும் போலீஸு தவிர்த்து தனியாக சோர்ஸ் இருக்கும். அதனால் அந்த வகையில் சொல்கிறேன், அவர் வெரி குட் ஆஃபீஸர். ஐஜி திரு அஸ்ரா கர்க் ஐபிஎஸ் வந்து நல்ல தேர்வு, வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் இந்த திடீர்னு நேரத்தாப்பா வந்துச்சு 12ஆம் தேதி திரு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி அவர் முதல்வருக்கு நெருக்கமான ஜோதிடரான். அவர் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு சீஃப் மினிஸ்டர் இன் பிராக்கெட் பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அது அவர் கவனமே இல்லாமல் வந்துச்சா, அவரை வந்து ஆஸ்தான ஜோதிடராக இருந்திருக்கலாம். இது என்ன ராஜசபையாக நடக்குது, நம்மளது ராஜகுருவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அது எப்படி யார் நியமனம் பண்ணீங்க? இந்த ஜோதிடரை அறிமுகப்படுத்தி வச்சவர் இப்போ தாவேக்காலில் முக்கிய பொறுப்பில் இருக்கலாம்ல, அவராகவே போட்டு கொடுத்துட்டார் போல. ஆனால் அது சொல்லி அப்புறம் முதல்வர் கவனத்துக்கு இவங்க தேமுதிக அந்த அம்மா பேசுனது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எம்எல்ஏ, அப்புறம் இடதுசாரி கட்சிகள் எல்லாமே கண்டனம் தெரிவித்தாங்க. இது இங்கே தமிழ்நாட்டிலலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தனிப்பட்டு எல்லாம் ஜோதிடம்லாம் பார்ப்பாங்க. ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கலாம், ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கலாம், இந்த வழிபாடு இருக்கலாம். அதுக்காக ஒரு ஆளை கொண்டு போய் ஆஸ்தான ஜோதிடராக உட்கார வைப்பாங்களே, அது எப்படி என்ன ஐடியா கொடுத்தீங்களோ? அப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு உடனடியாக அது வித்ட்ரா பண்ணிட்டார் போல். ஆனால் முதல்வர் கவனத்துக்கு போனோடனே வந்து வித்ட்ரா பண்ணிட்டார். அப்படின்னா சொன்னால் கேட்டுக்கிறாரு. ஆனால் ஒரு நல்ல விஷயம், சொன்னால் கேட்டுக்கிறாரு மீன்ஸ் ஒரு நல்ல விஷயம். சொன்னோம்னா கேட்டுக்கிறாரு. அவர் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், பதவி ஏற்புக்கு சொன்னார்ல, பவர் செக்டர் இங்கே நான் மட்டும்தான், என்னை தாண்டி வேறு எதுவும் இருக்க முடியாது, நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னார். ஆனால் எதற்காகவும் இங்கே வந்து யாரும் ஒரு பைசா நான் வாங்கவும் மாட்டேன், யாரை வாங்கவும் விடவும் மாட்டேன். நல்ல விஷயம்தான், மக்களுக்கு தான் செய்யணும் அப்படின்றது. முக்கியமாக வந்து பவர் செக்டர் கிடையாது அப்படின்னு அறிவித்தார். அதனால் அது அவர் புதிய ஆள் தானே, திரைத்துறையிலிருந்து வந்தவர், அரசியலுக்கு அனுபவம் இல்லாதவர், அதனால் நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குமே செக் வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த அதிகாரிகள் தேர்வு அதெல்லாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக காவல்துறை இன்னும் ஒரு 4-5 நாளில் டிஜிபி, அப்புறம் ஆல் அதர் ஜோனல் ஐஜிஸு, டிஐஜிஸு, எஸ்பிஸு, இது எல்லாமே மாற்றம் வந்துடும். அதில் நல்ல நேர்மையான ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அதுகளை கண்டறிங்க, அவர்களை கொண்டு வாங்க, 100% நேர்மையாக இருக்கும். காவல்துறையை மட்டும் நீங்கள் திரும்ப சரி பண்ணிட்டீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிகச்சரியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், லஞ்சம் இல்லாதது இருக்கும். இப்போதைக்கு ஐஜி இன்ட்டு தேர்வு வந்து மிகச்சரியான தேர்வு. அந்த எது குறித்துனாலும் அதை சொல்லக்கூடியவர்கள் நேரடியாக ஐஜி இன்ட்டுக்கே நீங்கள் தகவல் சொல்லலாம்ப்பா, அது கட்டாய நடவடிக்கைக்கு உள்ளாகும். அதனால் அந்த வகையில் ஒன்சகே நான் வந்து முதல்வருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லுவோம், காவல்துறை சம்பந்தமாக முதல்வர் சொன்ன கோரிக்கையை அவரது கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சேனலில் எடுத்து சொல்லுவான். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.